இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அதிமுக மூத்த தலைவரும் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயருமான வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் உயிரிழந்தார். விபத்து நடந்து 9 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட அவரது உடல் சென்னை கொண்டுவரப்பட்டு ராஜகீழ்ப்பாக்கத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு நடிகர் அஜித் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து தியாகராய நகரில் உள்ள சைதை துரைசாமியின் இல்லத்துக்கு உடல் எடுத்து வரப்பட்டது. அங்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆளுநர் ஆர்.என். ரவி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை, விசிக தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் அன்புமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சசிகலா உள்ளிட்டோர் வெற்றி துரைசாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கூட்ட நெரிசல் காரணமாக அஞ்சலி செலுத்த முடியாமல் திரும்பினார். தொடர்ந்து பொதுமக்கள் ஏராளமானோர் வெற்றியின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய நிலையில் அவரது உடல் கண்ணமாப்பேட்டையில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. வெற்றி துரைசாமியிடம் இமாச்சல பிரதேசத்திற்கு போகவே வேண்டாம் என்று தான் கூறியதாகவும், இதுவே தனது மகனின் கடைசி பயணமாக இருக்கும் என தான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்றும் சைதை துரைசாமி உருக்கமாக கூறியுள்ளார். அருமை மகன், அன்பு மகன் வெற்றி நம்மை விட்டு பிரிந்ததென்பது விதியின் விபரீதமாக நான் நினைக்கிறேன். போகவே வேண்டாம் என்று நான் சொன்னேன். அப்படி அழுத்தி சொன்னால் போகாமல் இருப்பவன் இந்த முறை இது கடைசி என்று சொல்லி, அது இவனுக்கு இது கடைசி பயணமாக இருக்கும் என்று நான் ஒரு காலம் நினைக்கவே இல்லை. என்னுடைய ஒரு மகன் போனாலும் எனக்கு பக்கபலமாக என்னுடைய மகன்கள் இருக்கிறார்கள், மகள்கள் இருக்கிறார்கள் என்ற மனவலிமையோடு நான் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.